எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு மட்டும் கிடையாது. எல்லா ரிலிஜியன்லேயுமே வந்து நார்மலாக ஒரு மத சம்மந்தப்பட்டு நம்ம வந்து அந்த வர்ஷிப் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போதே எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறது என்னென்னா, இறைவன் வெளியிலையும் இருக்கிறாரு, உள்ளேயும் இருக்காரு, எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு இருக்காருன்னு சொல்கிறது தான். ஆனால் இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து டீப்பாக வந்து என்ன எடுத்துகிட்டு போகும்னா, அதாவது ஆன்மீகம் அப்படின்றது வந்து என்ன எடுத்துகிட்டு போகும்னா, வெளியில் இருக்கக்கூடிய இறைவன் தான் உனக்கு உள்ளேயும் இருக்கிறாரு. நீ வந்து கோவில்ல போய் அவரை போய் வந்து கும்பிடுற, அவருக்கு நிறைய பூஜை பண்ற, நிறைய அவரை பார்க்கறதுக்காக நிறைய நீ எஃபர்ட்ஸ் போடுற. அது எல்லாமே வந்து உனக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அது உனக்குள்ளேயும் வந்து உன்னோட உடம்பே கோயில் மாரி இருந்து, உன்னோட ஆத்மாவே வந்து கருவறை மாரி இருந்தா, அந்த கருவறைக்குள்ள அவர் உட்கார்ந்துருக்காரு. அத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அப்ப வந்து அவர் நம்மளுக்குள்ள தான் இருக்காரு அப்படின்ற உண்மைய வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கும்போது, நம்ம லைஃபே டோட்டலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் உள்ள இருக்காரு அப்படின்றது எல்லாருமே சொல்லி எல்லாருமே கேள்விப்படுற விஷயம் தான். ஆனா, அத டீப்பா உணர்றது கிடையாது. அந்த உணராதது தான் இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தானே நீங்களும் சொல்றீங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அந்த நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, அந்த டீப் நாலேட்ஜும், டீப் ரியலைசேஷனும் எப்போ வரும் அப்படின்னா, இந்த பாதையில கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா வந்து நம்ம வந்து மெடிடேஷனும், இந்த இறைவனை வந்து திரும்பி நம்மளுக்குள்ள இருக்கிறாருன்ற அந்த விஷயத்த வந்து சிந்திக்கிறதும், டீப்பா அந்த ஸ்பிரிச்சுவலா வந்து நிறைய விஷயங்கள லேர்ன் பண்றதும், அது முக்கியமா அடுத்தவங்களுக்கு வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து நம்மளால முடிஞ்சத டெய்லி பண்ணும்போது தான், அந்த ஞானம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகும். அப்படியே ஒரு மொட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மலரும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த விஸ்டம் வந்து ஓப்பன் ஆகும். அப்ப நம்ம வந்து சொல்லும்போது, இறைவன் எனக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அந்த சொல்ற அந்த வார்த்தைக்கும், இந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கும் இடையில நெறைய மீனிங் இருக்கும். நெறைய ரியலைசேஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அ அதனால வார்த்தைகள வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். இவங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி என்னதான் மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா வந்து எப்பவுமே அனலைஸ் பண்ணுங்க. இப்ப பாட்டு பார்க்கலாம். அகம்படிகின்ற நம் ஐயனை ஒரும் அகம்படி கண்டவர் அல்லலில் சேரார். அகம்படி உட்புக்கு அறிகின்ற நெஞ்சம் அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டே. இதுல வந்து ஃபுல்லுமே அந்த அகம்னு சொல்லியிருக்காங்க. அகம்னா நம்மளுக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். இன்னர் டீப்பா நம்மளுக்குள்ள இருக்கிறது. அப்ப அகம் படுகின்ற நம்ம ஐயனை ஓரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஓரும்னா மெடிடேஷன் அர்த்தம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நமது இறைவனை, ஐயனைனா இறைவன். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது, நம்ம தியானிக்கும் போது, நம்ம அவரையே நினைக்கும் போது அப்படின்றது அர்த்தம் ஃபர்ஸ்ட் லைனு. செகண்ட் லைன் அகம்படி கண்டவர் அல்லலில் சேரார். அந்த மாதிரி வந்து நம்ம டீப்பா மெடிடேட் பண்ணி அந்த இறைவனை வந்து ரியலைஸ் பண்ணின பிறகு அல்லல்ன்ற ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில நடக்காதான். அல்லல்னா சாரோ. சாரோன்னா என்னது? கவலை, ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு பெயின், மனவலி, அப்புறம் துயரம், ரொம்ப தாங்க முடியாத மன கஷ்டங்களு, வேதனை இந்த மாதிரி எல்லாமே அந்த அல்லல்ன்றதுக்குள்ள வந்துரும். அப்ப அந்த அல்லல்ன்றதே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையிலே இருக்காதாம். எப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்ம ரியலைஸ் பண்ணின பிறகு. இதுதான் வந்து நாலேஜுக்கும் ரியலைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். நாலேஜ்னா ஐ மீன் எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இறைவன் எல்லாருக்குள்ளயும் இருக்காங்கன்னு தான் எனக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்றது வேற. ஆஹா, இறைவன் எனக்குள்ள தான் இருக்காரு, எனக்கு அது புரியுது, எனக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து ரியலைசேஷன். அப்ப அந்த ரியலைசேஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. இத நான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த சாங்ஸ் எல்லாம் வந்து என்னால வந்து முழுமையா உணர்ந்து என் வாழ்க்கையோட அப்ளை பண்ண முடியுதோ, அத மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன். நான் என்ன இந்த லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா வந்து ரியலைஸ் பண்ணேனோ, அதான் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இந்த லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா என் வாழ்க்கையில வந்து டீப் சாரோன்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரச்சனைகள் அப்படின்னு மத்தவங்க சொல்ற மாதிரி, எனக்கு வந்து சேலஞ்சஸ்ன்னு வரும். அது எனக்கு ஒரு கேம் மாதிரி இருக்கும். அந்த கேம நான் எப்படி வின் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் நந்தினியா இருந்தா, முன்னாடி ஓல்டர் நந்தினி, இந்த இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்கன்றத உணராத நந்தினி எப்படி நடந்துப்பா, இப்ப நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் ஒவ்வொரு சேலஞ்சும் வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மனசுக்கு உள்ளார வந்து ஒரு வருத்தமோ, துயரமோ, வேதனையோ எதுவுமே உள்ள போறது கிடையாது. உலகமே இடிஞ்சு போகுன்ற மாரி, அடுத்த நிமிஷம் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாரி ஒரு த்ரெட் வந்தா கூட,
நான் ரொம்ப ஹாப்பியாவும், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கேன். ஏன்னா, எனக்குள்ள இறைவன் இருக்காரு. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அவர் விட்னஸ் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அவர்ட்ட சரண்டர் பண்ணிட்டு அத ஹேண்டில் பண்றேன். எந்த விதமான பயமும் இல்லாம, எந்த விதமான வருத்தமும் இல்லாம, அவுட்கம் எனக்கு இப்படி தான் வேணும், இந்த மாரி வேண்டான்னு எதுவுமே சொல்லாம, நான் அத ஹேண்டில் பண்ணும்போது, அது ரொம்ப மேஜிக்கலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது மூலமா நான் இன்னும் ஒரு 4 படி வந்து மேல ஏறுறேன் நானு. அந்த அ அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த நாலேட்ஜ் இருக்கு இல்லையா? அந்த நாலேட்ஜ், அந்த அவேர்னஸ், அந்த விஸ்டம் எது வேணா சொல்லலாம். அதுல வந்து இன்னும் ஒரு 4 ஸ்டெப் வந்து நான் மேல ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ, அப்ப எனக்கு அது ஒரு டெஸ்ட் மாரி. அந்த டெஸ்ட்ட நான் பாஸ் பண்ணி அடுத்த லெவல் போற மாதிரி இருக்கு. அப்ப அடுத்த லெவல் போம்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு லெவல் ஏறும்போது அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ஓவர்லோட் தான் ஆயிட்டுருக்கு. அப்ப எனக்கு சாரோன்னா கவல, துன்பம், வருத்தம், துயரம்லாம் இதுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சு. அப்ப அது இந்த பாட்டுல மேட்ச் ஆகுது இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கு? இறைவன உள்ள நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, வி நெவர் ஃபால் இன்டூ சாரோ. நம்ம வந்து அதுக்குள்ள போய் விழுகவே மாட்டோம். அந்த துன்பக் கடல் அப்படின்ற கடலுக்குள்ள போய் மூழ்கவே மாட்டோம். 3வது அகம்படி உட்புகு அறிகின்ற நெஞ்சம். அதாவது அந்த இந்த இந்த மனசு வந்து வெளியில வந்து கண்டபடி அங்கேயும் இங்கேயும் அலப்பாயாம, உள்ளுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத தெரிஞ்ச உடனே டக்குன்னு எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள திருப்ப ஆரம்பிச்சுருச்சு மனசு. நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உலகத்த வந்து நோக்கி வந்து போக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப என்னோட மைண்டும், என்னோட ஹார்ட்டும் அப்படிதான் இருக்கு. ஏல இவ 2 நாள் முன்னாடி கூட என் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. "நீ வந்து வேர்ல்டு ட்ரிப்லாம் போணும். அதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ எங்கேயுமே போமாட்டேங்கிற" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய இன்னர் வேர்ல்டே வந்து ஒரு பெரிய மிஸ்டீரியஸான, ரொம்ப மேஜிக்கலான ஒரு வேர்ல்டா இருக்கு. அதையே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கோம். நம்ம அத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆக்சுவலா எங்கேயுமே போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு போயிருச்சு. ஏன்னா, இன்னும் தெரியாத விஷயம் நம்ம மைண்ட பத்தி, நம்மளுக்கு உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தியே இன்னும் நம்மளுக்கு நெறைய தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் வந்து, இது தேவையே இல்ல. இது ஒரு இல்யூஷனு. இது வந்து தப்பு. இதெல்லாம் பத்தி திங்க் பண்ணி இதுக்கெல்லாம் ஓவர் ஓவர் டைம் குடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் என் மைண்ட் வந்து அதிலேயே வந்து எப்படியாவது போய் எங்கேஜ் ஆயிட்டே இருக்கு. எனக்கு இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா நான் விரும்பலனாலும், என் மைண்டு வந்து என் பேச்ச கேட்காம, அந்த விஷயத்துக்குள்ளேயே போகுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மள மீறி வந்து இந்த மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பாரு! அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்னோட கியூரியாசிட்டிலாம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன நம்மளுக்குள்ள தான் அந்த மைண்ட் இருக்கு. ஆனா நம்ம வந்து வேண்டாம், இது தேவையில்லாதது. இந்த விஷயம்லாம் ஒரு வேர்ல்ட்லி திங்ஸ். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் அண்ட் ரொம்ப எஃபோர்ட்ஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. நம்ம மைண்ட்லயே கூட நீ ரொம்ப இடம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நம்ம வந்து தெளிவா இருந்தா கூட, ஆனா நம்ம மைண்ட் நம்ம பேச்ச கேட்காது. அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கும். அந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டே ரொம்ப நேரம் இது பண்ணும். அன்டில் நம்ம வந்து அத ரியலைஸ் பண்ணி, இல்ல தேவையில்லாம இதுக்கு ரொம்ப டைம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு, நம்ம ஸ்டாப் பண்ற வரைக்கும் மைண்ட் வாண்டர் ஆயிட்டே தான் இருக்கும். அது திரும்பி, 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 திரும்பி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்ப எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மள மீறி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டும் சரி, நம்ம மைண்டும் சரி எப்படி ஒர்க் ஆகுது? அப்ப இப்படித்தானே எல்லாருமே வந்து அந்த மைண்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே போயிடுறாங்க. தன்ன பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. மைண்ட் வேற, நம்ம வேறன்னு பிரிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பட் எனக்கு வந்து தேங்க்ஸ் டூ தி ஸ்பிரிச்சுவாலிட்டி நான்றது வேற, என் மைண்டுன்றது வேறன்றத என்னால பிரிச்சு பார்க்க முடியுது. நான் ஒரு தேர்ட் பெர்சனா இருந்து என்னால அப்சர்வ் பண்ண முடியுது. இப்ப தான் நான் அந்த லெவலுக்கே வந்திருக்கேன். இன்னும் எத்தனையோ லெவல்ஸ் இருக்கு. நம்ம மைண்ட வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றதுக்கு, டோட்டலா நம்ம இத பத்தி நெனைக்காத அப்படின்னு சொல்லிட்டா, அது நெனைக்காம இருக்கணும். அப்படி ஒரு சர்வன்ட்டா மைண்ட மாத்துறதுக்கு எத்தனையோ இன்னும் எஃபோர்ட்ஸ் போட வேண்டியிருக்கு போல இருக்கு. இறைவன் கிட்ட இன்னும் இன்னும் அதிகமா அதிகமா சரணடைஞ்சு இறைவன வந்து நம்ம காலடிய புடிச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாரி இன்னர் வேர்ல்டுன்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா, பயங்கரமா மேஜிக்கலா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு இன்னர் வேர்ல்டு இருக்கு. அத புரிஞ்சுகிட்ட ஹார்ட்டாம். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. "அகம்படி உட்புகு அறிகின்ற நெஞ்சம்." அந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நெஞ்சம் அப்படின்னு மனசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டேன். அப்படி உள்ள போயி, உள்ள இருக்கக்கூடிய இறைவன அவர் அணுக்குள்ள ஆட்டம்க்குள்ள ஒரு ஆட்டமா சப் அட்டாமிக் பார்ட்டிகளா அவர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாடியோட பேசிக் பில்டிங் பிளாக் அதாவது நம்ம பாடின்னு இல்ல எல்லாத்துலயுமே எல்லா பார்ட்டிகள்லயுமே பேசிக் பில்டிங் பிளாக்ன்றது
ஆட்டம்ங்கிறது அணுன்னு சொல்லுவாங்க, ஆட்டம். அந்த ஆட்டம்குள்ளேயும் நம்மளுக்கு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ன்னு இருக்கு. அது அது இன்னமும் ரொம்ப குட்டியா பார்ட்டிகல்ஸ். அதையுமே ஒரு ஆட்டமே கூட நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளார இறைவன் இருக்காராம். அந்த அளவுக்கு டீப்பா நம்மளுக்குள்ள வந்து ஒவ்வொரு செல்லுலயும் கலந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம பார்த்துட்டோம்னா, அதான் ஹேவிங் சீன் தட் இன்னர் லார்டு. அதாவது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெரிய எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மளுக்குள்ளேயும் அணுவோட அணுவா கலந்துருக்கிறத நம்ம கண்டுட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னா அழிக்கலும் எட்டே அப்படின்னு சொல்றாங்க. அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டே. அழிக்கலும் எட்டேனா எந்த அழிவும் வந்து நம்மளை நெருங்காதான். அழிவுன்னு ஒண்ணே நம்மளுக்கு கிடையாது அப்படின்றாங்க. அப்ப அந்த அழிவுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம், நம்ம லாஸ் எடுத்துக்கலாம், இல்ல பெரிய சஃபரிங்ஸ், ஹெல்த் ரிலேட்டடான சஃபரிங்ஸ் எடுத்துக்கலாம். அழிவுன்றதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்குள்ள வரும். அப்ப அந்த எந்த அழிவுமே நம்ம கிட்ட நெருங்காதாம். அந்த மாதிரியான ஒரு லைஃப்க்கு வந்து நம்ம போவோமா. ஈவன் டெத் கூட வந்து நம்மள வந்து அது பாதிக்காது. நம்மளே சரி இப்ப நான் என்னோட லைஃப் வந்து முடியுது அப்படின்னு வைங்களேன், என்னை சுத்தி உள்ளவங்களையும் என் லைஃப் என்னோட டெத் வந்து பாதிக்காது. எனக்கும் அது வந்து ஒரு பெரிய பெயினை கொடுக்காது. எனக்கு அது ஒரு லிபரேஷனை தான் கொடுக்கும். நான் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போவேன். அப்போ டெத்துன்றது எனக்கு அழிவு கிடையாது இல்லையா? அது எனக்கு இன்னொரு ஒரு நியூவான ஒரு லைஃப்பை நோக்கி தான் எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி எதையுமே வந்து நம்மளுக்கு வந்து அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அது ஒரு டிஸ்ட்ரக்ஷனாகவே இருக்காது. நிஜமாவும் அப்படிதான். அழிவுன்னு ஒன்றே இல்லாமல் அது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயமா தான் நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த 2 விஷயத்துக்கு நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப பயப்படுறோம்? கவலை, துன்பம், துயரம், அதான் சாரோ. அடுத்து 2வது அழிவு. நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சிருமோ, இந்த விஷயத்தினால அவ்வளோதான் ஆயிடுமோ, நம்மளுக்கு இந்த சிக்னஸ் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் முடிஞ்சிருமோ, நம்மளுக்கு இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம லைஃப் முடிஞ்சிருமோ, இல்லை நம்ம அந்த கரியர் வந்து நம்மளுக்கு இந்த போஸ்ட் வந்து பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி நிறைய பயம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. இது 2 தானே, இதை 2 நோக்கி தானே நம்ம பயந்து பயந்து நம்ம வந்து லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம துன்பமாக இருக்கக்கூடாது, சோகமாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஃபெயிலியர் வரக்கூடாது. ஆனால் இந்த 2மே உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்க முழுமையா ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 2த்துக்குமே உங்க வாழ்க்கையில இடம் இல்லாம போயிருமா. இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? இப்ப நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இறைவனை நம்மளுக்குள்ள வந்து ரியலைஸ் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க, ரியலைஸ் பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே இறைவனை உள்ள ரியலைஸ் பண்ணுங்கன்னு மட்டும் நான் வேகாக சொல்லிட்டு அந்த வேக்னஸ் வந்து புரியாமலே வந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் டிஃப்ரென்சஸை. அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி. இப்போ ஐடென்டிட்டி எப்படி, அதாவது நம்மனா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. அப்போ நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்? இப்போ நான் நந்தினி, என்னோட பேர் இது, நான் வந்து இந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், என் ஃபேமிலி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மளை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது வந்து தனக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத உணராதவங்க சொல்ற விஷயம். இதே இறைவன் இருக்காங்கன்னு உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சோலை மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு இமார்டல் சோலு, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன், இறைவனோட ஒன்றா கலந்த சோல், அப்படிதான் வந்து அவங்க வந்து நினைப்பாங்க ஐடென்டிட்டியில். அவங்களோட பேர், அவங்களோட பதவி, அவங்க பொசிஷனு, அது எல்லாமே ஒரு டெம்பரரி தான்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க. எப்போவுமே அவங்க ஐடென்டிட்டி வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, சோல் கனெக்டட் வித் டிவைன். நான் ஒரு ஆத்மா, இறைவனோட நான் கலந்து நான் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த உலகத்தில் பிறந்திருக்கேன், அப்படி மட்டும்தான் அவங்களோட தாட்ஸ் இருக்கும். தென் 2வது வந்து மைண்ட் செட். அவங்க மைண்ட் செட் எப்போவுமே எப்படி இருக்கும்? இப்போ நம்மளோட மைண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமைனா இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. எல்லாரும் பரபரன்னு இருப்பீங்க. ஐயோ ஏன்டா சண்டே முடிஞ்சிச்சுன்னு இருக்கும். ஒரு இரிட்டேஷன் இருக்கும். பல விதத்தில் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் மைண்ட் செட்டாக தான் இருக்கும். எக்ஸப்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான டைமு, இல்லை நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை ஒரு மூவி போகிறீங்க, அந்த மாதிரி போகிற டைம் மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. மற்ற நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆங்ஷியஸாக, ஒரு பரபரப்பு, இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனு, ஒரு கவலை, அப்புறம் ரியாக்டிவ்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும். வேறஸ் டிவைனை உள்ளே பார்த்தவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எப்போவுமே காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஜஸ்ட் விட்னஸ் மட்டும் பண்ணுவாங்க. உள்ள டீப்பாக எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. உள்ள வந்து இன்டர்னலாக வந்து பயங்கர பிளிஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்னாலும் அவங்களோட மனநிலையில் எந்த விதமான மாற்றமும் நம்ம பார்க்க முடியாது. அவங்களோட முகத்தில் கூட வந்து ஒரு கவலையவும் நம்மளால் பார்க்கவே முடியாது. எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இறைவனை உணராதவங்களோட எமோஷன்ஸ் வந்து இப்போ ஒருத்தவங்க பாராட்டினா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணா உடனே கவலையா இருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வேற இவங்களுக்கு இறைவனை உணர்ந்தவங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் எமோஷன்ஸ். ஸ்டேபிளாக இருக்குன்னா அதுக்காக எமோஷனலாக நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸோடையும் ஒரு பீஸோடையும் இருப்பாங்க. எது என்ன நடந்தா என்ன, என் கூட வந்து இறைவன் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணுன்ற அந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் வந்து அவங்கள வந்து பாதிக்கவே பாதிக்காது. எப்பவும் ஒரு மாதிரி ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்க. அப்போ ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது என்ன நடக்கும், எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். அப்படி தான் வந்து இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு த்ரெட்டு சுச்சுவேஷன்லையும் வந்து நான் வந்து அந்த இன்னர் பிளிஸ்ஸையும் அந்த பீஸையும் நான் விடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, காட் இஸ் வித் மீ. அவர் பார்த்துப்பாரு எதா இருந்தாலும், இதுக்கு நான் அதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எது நடந்தாலும் அப்படியே இந்த ஒரு சரண்டர் பிரின்சிபல் அப்ளை பண்ண நினச்சி பார்க்க முடியாத மிராக்கலாக தான் எல்லாமே நடக்குது. அப்போ அது இன்னமும் என்னைய வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷனில் வச்சுருக்கு. தென் ஃபியர் ஆஃப் டெத்துனா எல்லாருமே இந்த டெத்தை நினச்சி பயப்படுவாங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துருச்சா உடனே யாரும் ஃப்ளைட்டில் போக மாட்டேன்னு நினைக்கிறது. அப்புறம் வந்து எந்த பர்டிகுலர் ஃப்ளைட் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்கள அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு எங்கே ஒரு மேசிவான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது இப்படிலாம் யோசிப்பாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெத்தை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்க. டெத்து வரணும்னு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் நம்ம உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்போது கூட வந்துடும். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் நான் டெத்தை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு டூ மச்சாக அதை நினச்சி பயப்படுறது, அதை நினச்சி டென்ஷன் ஆகுறது, அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அவ்வளோதான் செத்துருவோமோன்னு சொல்லிட்டு டூ மச்சாக பயப்படுறது, இதெல்லாம் வந்து இறைவனை உணராதவங்க பண்ணுறது. இறைவனை உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் டெத்துன்றது ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து இந்த பாடி மட்டும்தான் இறக்குதே தவிர அந்த சோலுக்கு வந்து டெத்தே கிடையாதுன்றது தெரிஞ்சவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் அவங்களுக்குள்ள வந்து அந்த ஃபியர் ஆஃப் டெத்துன்னு ஒன்றும் வரவே வராது. அப்போ ஈவன் அவங்களுக்கு இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அப்பாடி அப்போ என்னோட பர்பஸ் முடிஞ்சிடுச்சு போல இருக்கு, சூப்பர், இதுக்கப்புறம் என் லைஃப் இன்னும் எப்படி எக்ஸைட்டிங்காக இருக்க போகுதுன்னு தெரியல, இந்த சோல் வந்து எதெல்லாம் நீ பார்க்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம். ஸோ தே டோன்ட் ஹாவ் ஃபியர் ஆஃப் டெத். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இறைவனை உணர்ந்துட்டா அந்த டெத்து ஃபியர்னு ஒன்றே போயிடும்னா பார்த்துக்கோங்க. தென் ஈகோ வந்து இறைவனை உணராதவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பயங்கர ஒரு அதான் நான் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும் அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஹம்பிளாகவும் அப்படியே டோட்டலாக சரண்டர் பண்ணியிருப்போம் இறைவனை உணர்ந்தவங்க. தென் இறைவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சும்மா காலையில் அப்படி கோயிலில் சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை அறையில் வந்து சாமி கும்பிடும்போது மட்டும்தான் சாமி மைண்டில் இருப்பார். மித்த நேரம்லாம் அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இறைவனை நம்ம நினைப்போம். வேறஸ் இறைவனை உள்ள உணர்ந்தவங்களுக்கு அவங்க வேற இறைவன் வேறன்னு இல்லாமல் எவ்ரி செகண்ட் வந்து இறைவன் வந்து கூடவே இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி லைஃப் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை உணராதவங்க வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு கோல் வச்சுப்பாங்க. எனக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம் என் பிள்ளைங்களை நான் இந்த மாதிரி கொண்டு வரணும், நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேம் வர்ற மாதிரி நான் ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும், சிங்கர் ஆகணும், பிளேயர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்பாங்க. வேற இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவேக்கன் ஆகுறது, செல்ஃப்லெஸ்ஸாக எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது, தென் வந்து அன்கண்டிஷனல் லவ்வில் இருக்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. இந்த கோலில் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குதோ நடக்கட்டும்னு நினைப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து பெரிய லெவல் போகணுன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஆனால் அதை ஒரு சரண்டர் மென்டாலிட்டியில் பண்ணுவாங்க. இப்போ எனக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஆகணும் அப்படின்ற அந்த கோல் இருக்குது. பட் அந்த கோலே நான் வேண்டான்னு நினைக்கல. என்னோட சோல் பர்பஸ் வந்து நான் வந்து 100% டிவைன் சரண்டர் பிரின்சிபலை வந்து என் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அதுதான் நான் என் சோல் பர்பஸாக வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸில் இறைவன் வந்து எனக்கு என்னெல்லாம் வந்து கொடுக்குறாரோ அது கொடுக்கட்டும் அப்படின்றதுல நான் வந்து என்னோட அந்த பிஸ்னஸ் கோலையும் நோக்கி போயிட்டே தான் இருக்கேன். பட் நாட் டூ மச் அட்டாச் டு தட். ரொம்பலாம் அட்டாச் ஆகாமல் எவ்ரி மொமெண்ட்டை வந்து நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு மொமெண்ட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த மொமெண்ட்டு தான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டு. அது மேலே தான் நான் ஃபுல் கவனத்தை செலுத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கேன். ஆஃபீஸ் போனேன்னா ஆஃபீஸில் அன்னைக்கு எனக்கு என்ன ஒர்க்கு இருக்கோ அந்த ஒர்க்கை வந்து முழுமையாக பண்ணுவேன். நாளைக்கு நினச்சி அப்படியே ரொம்ப பயந்து அல்ல அவுட்கம்மை நினச்சி ரொம்ப பயந்து நான் டெட்லைன் போட்டுட்டு நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நான் இந்த லெவலில் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் இல்லாமல்
எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அதை உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன், அந்த வழியில் என்னை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நிதானமாக ரிலாக்ஸ்டாக 100% வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக 100% ப்ரெசண்ட்டாக இருக்க வைக்கிறாரு என்னை கடவுள். மைண்ட்ஃபுல்லாக இருக்க வைக்கிறாரு. அது அது என்னதான் நடக்குதுன்றதை பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் விட்னஸ் பண்ண தானே போகிறீங்க. தென் வந்து அட்டாச்மெண்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து டிவைனை ரியலைஸ் பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, டூ மச்சாக எதுலையாவது அட்டாச்சாக இருப்பாங்க. ஒன்று பீப்புளாக இருக்கும், இல்லைன்னா பணமாக இருக்கும், இல்லைன்னா நகையாக இருக்கும், இல்லை என்னென்ன எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும், அது மேலே ஓவர் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுதான் லைஃப்னு நினைப்பாங்க. பட் இங்கே வந்து இறைவனை உணர்ந்தவங்களுக்கு எல்லாத்தையுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் எது மேலேயுமே வந்து டீப் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும், எல்லாமே இல்யூஷன் தான் தெரியும். ஸோ அதுக்காக அவங்க என்ஜாய் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டூ த கோர் என்ஜாய் பண்ணுற பீப்புள் யாராக இருப்பாங்கன்னா, இந்த டிவைனை வந்து உள்ளே பார்த்தவங்க தான். ஒரு தண்ணி கூட வந்து அவங்களுக்கு வந்து அமிர்தமாக தான் இருக்கும். அப்போ தண்ணியே அமிர்தமாக இருக்கும்னா, அவங்க ஒரு பெரிய பஃபே போய் சாப்பிட்றாங்கன்னா அதையும் என்ஜாய் பண்ண தானே செய்வாங்க. என்ஜாய் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க தான் உண்மையாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா என்னோட பிஃபோர் வெர்ஷனும் இப்போ கரண்ட் வெர்ஷனும் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இல்லையா, என்னோட பிஃபோர் வெர்ஷனில் நான் வந்து எதையுமே முழுசாக என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன கிடைச்சாலும் மைண்டுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கும். ஃப்யூச்சரை பற்றின ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு மெக்கானிக்கலாக ஒரு டெம்பரரியாக ஒரு 50% தான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். வேறஸ் இப்போ நான் இருக்கிற நான் என்னென்னா, இந்த இப்படி உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கூட அப்படி என்ஜாய் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். தூங்குறத கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், தேங்க் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளையுமே வந்து அந்த நாளில் இருக்கக்கூடிய எல்லா பெஸ்ட் விஷயங்கள் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு, அன்னைக்கு டே வந்து ஏதோ காலையில் பிறந்து சாயந்தரம் இறந்து போகிற மாதிரி நான் வந்து அந்த டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளோ ஒண்டர்ஃபுல் லைஃப் பாருங்களேன். அதுக்கப்புறம் சஃபரிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இறைவனை உணராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி திரும்பி கர்மா பண்ணுவாங்க. கர்மா பண்ணிட்டு எல்லாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேறஸ் வந்து இறைவனை உணர்ந்தவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்குள்ள இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் இறைவன் என்ன வழியை காட்டுறாரோ அந்த வழியில போயிட்டே இருக்கேன். அந்த வழியில எனக்கு வந்து பாதையில வந்து முள் இருந்தாலும் ஓகே தான், இல்லை பூ இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இறைவன் காட்டுற வழி தான் என்னோட வழின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பெயினே அவங்களுக்கு கிடைச்சா கூட அந்த பெயின் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் மாறும். அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு க்ரோத்தாக தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்களே தவிர உட்காந்து சஃபர் ஆகிட்டு புலம்பிட்டு அழுதுகிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இறைவனை உணராதவங்க பயங்கர பயத்தில் எடுப்பாங்க, கன்ஃபியூஷனில் எடுப்பாங்க, இல்லைன்னா ஓவர் திங்கிங்கில் வந்து அந்த டெசிஷன் எடுப்பாங்க, இல்லைன்னா அந்த டெசிஷன் அவங்களால எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டிஸில் வந்து டெசிஷன் எடுக்கும்போது அந்த டெசிஷன் ஆல்மோஸ்ட் வந்து எப்போவுமே தப்பாக தான் அவங்களுக்கு போய் முடியும். வேற இங்கே இவங்க வந்து எப்படி டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, இன்ட்யூஷனை ரொம்ப நம்புவாங்க. இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா, என்னோட இன்ட்யூஷன்ஸை தான் நான் நம்புகிறேன். ரொம்ப காம் அண்ட் குவைட் மைண்ட் செட்டில் நான் வந்து ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து பார்த்துட்ருப்பேன். இல்லை எனக்கு எந்த ஒர்க்கும் பார்க்க தோணலைன்னா நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். எதுவுமே நினைக்காம இறைவனை மட்டும் நினச்சிட்டு காமாக இருப்பேன். அப்போ டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பற்றி ஒரு இன்ட்யூஷன் வரும். அது இவ்வளோ நாளாக எனக்கு தோணியிருக்காது. என்னடா இவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த விஷயம் தோணவே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும் அது டிவைன் இன்ட்யூஷன்னு சொல்லிட்டு உடனே அதை நோக்கி நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். இப்படி தான் என்னோட ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்து மாறிட்டு இருக்கு இந்த இன்ட்யூஷன் படி ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு. அப்புறம் இறைவனோட டிவைன் சயின்ஸ் நம்மளுக்கு அங்கங்கே வரும். எந்த ஒரு கான்வர்சேஷனும் சரி, இல்லை எந்த ஒரு மெசேஜும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு ஏதாவது ஒரு டிவைன் சைன் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு முழு கவனத்தோடு அதை வந்து நான் பார்த்தேன்னா, நான் எந்த விஷயத்தை பிஸ்னஸில் சரி பண்ணணும், எதை நோக்கி நான் போகணும், எதை இக்னோர் பண்ணணுன்ற எல்லா கைடன்ஸும் வந்து எனக்கு கிடைக்குது இந்த இறைவனை உணர்ந்த பிறகு வாழ்கிற வாழ்க்கையில். இது போதாதா நம்மளுக்கு? காடே நம்மளுக்கு வந்து மென்டராக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? நம்ம ஜஸ்ட் வந்து 100% வந்து அந்த மொமெண்ட்ல ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். வேற எதையாவது மைண்டில் நினச்சிட்டு இல்லாமல் அது வந்து என்ன பண்ணுதுன்னா எங்களை வந்து பிஸ்னஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கு. தென் வந்து அடுத்து வந்து ப்ரெசன்ஸ்னா மைண்டு வந்து எப்படி இருக்கும்? இப்போ இந்த இறைவனை உணர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன். ஒன்று பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன், இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறைவனை உணராதவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்டு. டக்குன்னு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலையாக இருக்கும், இல்லைனா ஃப்யூச்சரை நினச்சி இருக்குமே தவிர இன்னைக்கு இந்த மொமெண்ட்டில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. வேறஸ் இறைவனை உணர்ந்தவங்க 100% ப்ரெசென்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாஸ்ட் ஆக்சுவலாக மறந்துடும். இப்போ எனக்குலாம் நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ரொம்ப நான் யோசிப்பேன். நேற்று நடந்ததுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உனக்கு நேற்று என்ன நடந்ததுன்னே மறந்து போகுது அப்படின்ட்டு. அதை விட ஒரு பிளெஸ்ஸிங் யாருக்காவது இருக்குமா?
ஏன்னா, நடந்ததே மறந்துருச்சுன்னா, அப்ப அதுலருந்து நம்மளுக்கு என்ன பெயின் வரப்போகுது? நான் ஏதாவது யோசிச்சு நான் ரொம்ப யோசிச்சு தான் சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு நேத்து நடந்த இன்சிடென்ட்ஸு. இப்ப நேத்து நடந்ததே மறந்துருச்சுன்னா, 1 வருஷம் முன்னாடி என் லைஃப்ல நடந்ததெல்லாம் சுத்தமா எனக்கு அப்படியே வேனிஷ் ஆயிருச்சு. இப்ப இந்த மொமெண்ட் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப அத விட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா, மறதி தான் இருக்கிறதுலயே வந்து பெஸ்ட்டு கிஃப்ட். நான் எப்பவுமே யாராவது எனக்கு ரொம்ப மறதியா இருக்குன்னு சொல்றவங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பீப்பிளா இருப்பீங்க. ஏன்னா, மறக்க முடியாதவங்க தான் வந்து இப்ப வந்து அந்த ஷார்ப் மெமரி இருக்கிறவங்க தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மென்டலி இல்லா, டிப்ரஷன் பேஷண்ட்டா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப் மெமரி. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ட கூட அவங்களால மறக்க முடியாம, அதுவும் முக்கியமா நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ். பாசிட்டிவ் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா, பாசிட்டிவ விட நெகட்டிவ்க்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி. அப்ப அதுதான் போய் டீப்பா வந்து நம்ம மைண்ட்ல போய் ஒரு இம்பாக்ட்ட குடுத்துருக்கும். அத மறக்க முடியாம கஷ்டப்படுறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வழியில நெறைய பேர் வந்து அந்த மைண்ட் ரிலேட்டட் டிசீஸ்ல வந்து கஷ்டப்படுறவங்க. அப்ப இந்த இறைவன் நம்மளுக்குள்ள வந்துட்டா என்ன நடக்குது நம்மளுக்கு? முக்கியமா மறதி வந்துடுது. மறதி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மட்டும் தான் நம்ம யோசிப்போம். வேற எந்த கவலையும் இருக்காது. அது நம்மள எப்படி வச்சிருக்கும்? ரொம்ப ரொம்ப ஹேப்பியா தானே வச்சிருக்கும். அதான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாரி இன்னர் வாய்ஸ் நம்மளுக்குள்ள எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல. அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு டவுட்ஃபுல்லா இருக்கும், இல்லன்னா ஹார்ஷா இருக்கும், இல்லன்னா இன்ஹியூமனா இருக்கும், இல்லன்னா நம்மள டவுன் பண்ற மாதிரி இருக்கும். செல்ஃப் கிரிட்டிக்கலா இருக்கும். வேரஸ் இப்ப இறைவன் நம்மளுக்குள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது இறைவனோட வாய்ஸ் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த இறைவனோட வாய்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, குருவா மாறுது. நம்மகிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குது. நம்மள வந்து கரெக்ட்டான வழியில கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இல்ல இது வந்து டிவைன் அலைன்டு கிடையாது. இது வந்து டிவைன் சரண்டர் கிடையாது. என்னைய நம்பு. இப்படின்ற மாதிரியான வாய்ஸஸ் தான் வந்து எனக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதே முன்னாடினா, என்னைய எந்த அளவுக்கு லோ பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு லோ பண்ணி தான் அந்த இன்னர் வாய்ஸ் வந்து கேட்டுட்டுருக்கும். தென் வந்து ஆம் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, அ கண்டிஷனல் லவ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அ அவங்க கரெக்ட்டா நடந்தா நம்ம ஒழுங்கா நம்ம அன்பா இருப்போம். அவங்க கரெக்ட்டா நடக்கல அப்படின்னா, நம்ம அன்புல வந்து நம்ம மாறிருவோம். நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இல்ல நம்மளோட அன்ப வந்து நம்ம குறைச்சுக்குவோம். அதே மாரி ரொம்ப ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். முன்னாடிலாம் அந்த ஜட்ஜ்மென்ட் வந்து ரொம்ப இருக்கும். யாரையுமே வந்து இந்த விஷயம் இவங்க பண்ணிட்டாங்களா, அப்ப இவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிருவோம். இல்ல இந்த விஷயம் இவங்க லைஃப் இந்த மாதிரி இருக்கா, இந்த தப்பு இவங்க வாழ்க்கையில பண்ணியிருக்காங்களா, அப்ப இவங்க டோட்டலா மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டூ மச்சா இருக்கும். எல்லார் மேலயும் ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கல அப்படின்னோன, உடனே வந்து அவங்கள வந்து ப்ளேம் பண்றது, அவங்கள கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட இருக்க எல்லாரோடையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இறைவன் உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இறைவன் நம்மளுக்கு வைக்கிற ஒரு பெரிய கண்டிஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி உன்னைய வந்து விரும்புறேன். நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. நீ வந்து சரி நீ என்னலாம் தப்பு பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியாதா சின்ன வயசுலருந்து? உனக்கு உள்ளார தான் நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது, நீ உன் சின்ன வயசுலேருந்து உன் எண்ணங்கள்ல என்ன தவறு இருந்துச்சு? உன் வார்த்தையில என்ன தவறு இருந்தது? உன் செயல்ல என்ன தவறு இருந்ததுன்றது எல்லாமே எனக்கு தெரியும். அத தெரிஞ்சும் நான் வந்து எப்படி வந்து உனக்குள்ள இருந்து உன் மேல அன்பு காட்டுறேன். அதே மாரி தான் நீ எல்லாரையும் நெனைக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா விலகி இரு. அவ்வளோதான். உன்னால வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா, அவங்கள விட்டு தள்ளி இரு. அதுக்காக வந்து அவங்கள வந்து தப்புன்னு சொல்றது, அவங்களுக்கு மோசமானவங்கன்னு நெனைக்கிறது, அவங்க மேல வந்து கிரட்ஜ் வச்சுக்கிறது, அவங்க மேல வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பண்றேன்னா, அது எப்படி நான் உனக்குள்ள இருக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கும். அதனால டிவைன் எப்படி எல்லார் மேலயும் வந்து பாரபட்சம் இல்லாம அன்பா இருக்காரோ, அது மாரி நம்மள மாத்திருவாரு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறிருவோம். நம்மளே நெனச்சாலும் நம்ம மனசாட்சின்றது வந்து இறைவனா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லார்கிட்டயும் அன்கண்டிஷனலா இருன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ம அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருவோம். அன்கண்டிஷனலா லவ்வ வந்து எல்லார் மேலயும் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம வந்து ரொம்ப லிபரேட்டடா ஃபீல் பண்ணுவோம். அட கடவுளே! இது ரொம்ப சிம்பிள் தானே. இத பண்ணியிருந்தாலே நம்ம கஷ்டப்பட்டுருக்க மாட்டோமே. அன்கண்டிஷனலா ஒருத்தவங்கள விரும்பும்போது, இன்னமும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான் கிடைக்கும். அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், நம்மளுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இது போதாதா நம்மளுக்கு? இத விட்டுட்டு நம்ம போய் இந்த அன்புன்ற பேர்ல என்னென்னலாம் கேவலமா விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிக்கும்போது, நம்மளுக்கே நம்மள நெனச்சா ஷேம்ஃபுல்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டிசையர்ஸ். டிசையர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எண்டே இருக்காது. ஒண்ணு இந்த இறைவன உணராத லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கிடைச்சா கொஞ்ச நேரத்துக்கு அத என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பி அடுத்தது எதிர்பார்த்துக்கிட்டு லைஃப் போகும். அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பிராண்டட் கார் வாங்கிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த காரு ரொம்ப ஒரு கார் என் லைஃப்ல வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஒரு கார வாங்கியிருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க மனசு வந்து அதுக்கு அடுத்து லக்ஸுரி கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அதையே தான் பார்ப்பாங்க. ரோட்ல போகும்போது மைண்ட் எல்லாம் அந்த கார்லயே தான் போகும். அதுக்கப்புறம் அந்த காரையும் ஒரு வேளை கடவுள் குடுத்துட்டாருன்னு வைங்களேன், அப்பயும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. திரும்பி அந்த கார ஓட்டிட்டு ஈவன் அவங்க ஓட்டுறது லக்ஸரி காரா தான் இருக்கும். அந்த லக்ஸரி கார ஓட்டிக்கிட்டே இன்னொரு லக்ஸரி கார நோக்கியே தான் மனசு போயிட்டு இருக்குமே தவிர, அவங்க ஓட்டுற லக்ஸரி கார்ல அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமே கிடைக்காது. இது வந்து நான் ஜஸ்ட் கார் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இப்படித்தான் நம்ம இருப்போம். டிசையர்ஸ் வந்து எண்டே இல்லாம அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். வேரஸ் இறைவன உணர்ந்துட்டோம் அப்படின்னா, டிசையர்ஸ் இருக்கும். இல்லாம இருக்காது. ஆனா, இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அத நெனச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுவோம். அ அது கிடைச்ச ஒரு நாள் மட்டும் தான்ற மாதிரி இல்லாம, நெனச்சு வந்து அத அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா நாளுமே, என்னமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு அது புதுசா கிடைச்ச மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் நம்மளுக்கு இறைவன் வந்து குடுத்துட்டாருன்னா, அந்த கார் மேல அப்படி ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும். காட் எப்படி குடுத்துருக்காரு பாருன்னு சொல்லிட்டு, அந்த கார நம்ம நல்லா பார்த்துப்போம். சந்தோஷமா பார்த்துப்போம். அதுக்காக இன்னொரு பெரிய காரு வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. இன்னொரு கார் வந்தாலும் சந்தோஷம் தான்னு சொல்லிட்டு, இதுலயும் நிறைவா இருந்துகிட்டே தான் நம்ம வந்து அடுத்தத நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணுவோம். அப்ப அது வந்து என்ன பண்ணும்னா, காட் வந்து இன்னும் பயங்கரமா அ பிளெஸ் பண்ணுவாரு. ஓகே, இவ பாரு எவ்ளோ சந்தோஷமா இருக்கா இதுலயே. அவளுக்கு வந்து அடுத்தடுத்துன்னு வந்து போகாம, இதுலயும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கு தான் நெக்ஸ்ட்ன்னு வந்து கடவுள் வந்து குடுப்பாரு. தென் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இறைவன உணராதவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெக்கானிக்கல் ரிச்சுவல்ஸ்க்கு தான் ரொம்ப பண்ணுவாங்க. ஒரு டியூட்டியாவும் இல்லன்னா ஒரு பயத்திலயும் தான் வந்து இறைவன கும்பிடுற விஷயங்கள்லாம் இருக்கும். இங்க வந்து எப்படி இருக்கும்னா, இறைவன் மேல பயங்கரமான ஒரு கனெக்ஷன் வந்துரும். அன்புனா அன்பு அப்படி ஒரு அன்பு வந்துரும். அந்த அன்புனால நம்ம விரும்பி எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். ஈவன் இந்த பூஜையெல்லாம் கூட வந்து சிலர் வந்து பண்ணுவாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, காடோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மொமெண்ட்டா நெனச்சு பண்ணுவாங்க. முக்கியமா எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப இந்த மாதிரியான ஆடியோஸ் எல்லாம் விரும்பி கேட்பாங்க. கடவுளோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மோடு மாரி நெனச்சு பண்ணுவாங்க. அந்த பயத்தினால இல்ல டியூட்டியா பண்றதுன்றது போயி, ரொம்ப அதீத ஒரு அன்புனாலயும், ரொம்ப டூ மச்சா வந்து ஒரு பக்தினாலயும் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுவா இருந்தாலும். அதுக்கப்புறம் சேரிட்டின்றது இவ மத்தவங்களுக்கு வந்து ஏதோ கல்யாண நாளு, ஆனிவர்சரி இந்த மாரி ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ரொம்ப பெருமையா நெனப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல அந்த 24 ஹவர்ஸ் ஒரு நாள்னா, அதோட இன்டகிரேட்டடா இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு சேரிட்டி ஒர்க் வந்து ஒண்ணு அவங்க நாலேட்ஜ ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்லன்னா பணத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில வந்து மத்தவங்களுக்கு வந்து உதவியா தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்குள்ளயும் இறைவன பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இறை நம்பிக்கை, இறை மேல வந்து வச்சிருக்கிற அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இறைவன உணராதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கஷ்டமான டைம்ல கடவுள வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க. "நீலாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கடவுள வந்து ப்ளேம் பண்றது. "நான் உனக்கு அது பண்ணேன், இது பண்ணேன். எனக்கு இத ஏன் நீ செஞ்ச?" அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன உள்ள உணர்ந்தவங்க, ஈவன் வந்து அவங்க விரும்பாத ஒரு சம்பவம் நடந்தா கூட, அப்ப இன்னும் அதிகமா இறைவன நெனப்பாங்க. "நீங்க காரணத்தோட தான் இத பண்ணியிருக்கீங்க. பரவால்ல. நான் வந்து உங்கள நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சந்தோஷமான டைம்ல இறைவன வந்து இருந்த கனெக்ஷன விடவும், கஷ்டமான டைம்ல வந்து இறைவனோட இன்னும் டீப்பா கனெக்ட் ஆவாங்க. அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு டீப்பான ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கை வந்து இறைவன் நம்மளுக்குள்ள இருக்காங்கன்றது உணரும்போது மட்டும் தான் வரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த மத்தவங்க மேல நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நெறைய விஷயங்களுக்கு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாம, நம்மளையே நம்ம வந்து ரொம்ப அம் அ அன்லக்கி பெர்சன்னு நெனைக்காம, எல்லாத்துக்கும் பின்னாடியும் மேபி நம்மளோட கர்மா காரணமா இருக்கும். அப்படி இல்லன்னா, இறைவன் நம்மள வந்து அடுத்த லெவல் எலிவேட் பண்றதுக்காக இத நடத்துறாருன்னு சொல்லி அதோட முடிச்சுருவோம். நம்ம இதுல வந்து வேற யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டோம். யார் மேலயும் நம்மளுக்கு கோவம் வராது, வருத்தம் வராது, ஒரு வெறுப்பு வராது, எதுவுமே வராது. எல்லாமே வேனிஷ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நெறைய பேர் மேல வருத்தம் இருக்கும். இல்லன்னா விதி மேல வருத்தம் இருக்கும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த நாலேட்ஜ் வந்து இறைவன் நம்மளுக்குள்ள இருக்காங்கன்னு உணர்ற அந்த ப்ராசஸ்ல டோட்டலா அது எல்லாமே போயிரும். நம்மளுக்கு நடக்கிறது நம்ம தான் காரணம். அப்படி இல்லன்னா காட் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றாருன்னு சொல்லிட்டு, அத ஐடென்டிஃபை பண்ணி நம்மள சரி பண்றதுக்கு நம்ம போயிடுவோம். இப்படிதாங்க இருக்கும். ஸோ இந்த லைஃப்ன்றது வந்து உள்ளுக்குள்ள இறைவன உணர்ந்த லைஃப்ன்றது வந்து ஆல்வேஸ் பிளிஸ்ஃபுல்லு.
ரொம்ப ரொம்ப பீஸு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லைஃப் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா, இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் மாதிரி போக ஆரம்பிச்சுரும். அதுதானே நம்மளுக்கு வேணும். லைஃப் வந்து எந்த மொமெண்ட்லயும் வந்து போரிங்கா இருக்கக்கூடாது. இல்லன்னா வந்து சோகமா இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைப்போம். நம்ம வந்து ஒரு படத்துக்கு எதுக்காக போறோம்? அந்த நம்ம லைஃப வந்து மறந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த வேற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போவோம். இப்போ ஒரு த்ரில்லர் மூவிக்கு எதுக்கு போவோம்? அந்த த்ரில்லிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அது வந்து உண்மை கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சனால, நம்ம ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போவும் மாட்டோம். நிண்டு ஒரு விட்னஸ் பண்ற மாரி அத பார்த்துட்டு, அந்த உள்ள இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட், அந்த த்ரில்லிங் என்ஜாய்மெண்ட்ட மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல. அது மாதிரி நம்ம லைஃப் ஆயிடுங்க. நம்ம லைஃப் அப்படி ஆன பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் அதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ சீக்கிரமா நீங்க எல்லாருமே இத வந்து ரியலைஸ் பண்ணணும். தேங்க் யூ ஆல்.